வணக்கம் நேயர்களே. இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சியில் இன்றைய நாளுக்குரிய பஞ்சாங்க குறிப்புகள் 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரக்காரர்களுக்குரிய ராசி பலன்களை தற்பொழுது காண இருக்கின்றோம். 5/2/2026 வியாழக்கிழமை, விசுவாவசு வருடம், தை மாதம் 22ஆம் தேதி. இன்று சூரிய உதயம் அதிகாலை 6:35 மணி, சூரிய அஸ்தமனம் மாலை 6:11 மணி. இன்றைய விளக்கேற்றும் நேரம் மாலை 6:01 மணி. இன்றைய ஆதிக்க கிரகம் குரு. வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. இன்றைய விசேஷம் சங்கடகர சதுர்த்தி. இன்று நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் காலை 11:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை. இன்று ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் மதியம் 3 மணி வரை. இன்று யமகண்டம் காலை 6 மணி முதல் காலை 7:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 9 மணி முதல் காலை 10:30 மணி வரை. இன்றைய சுப ஓரை சூரிய ஓரை. நேரம் காலை 8 மணி முதல் காலை 9 மணி வரை. இந்த நேரத்தில் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தொடங்க, மேல் அதிகாரிகளிடம் காரியம் சாதிக்க, அரசு ஆதாயம் பெற, பணியிட மாற்றத்திற்காக முயற்சி செய்ய, பெரிய மனிதர்களை சந்திக்க மற்றும் உயில் எழுத ஏற்ற நேரம். இன்று கவனமாக இருக்க வேண்டிய ஓரை சனி ஓரை. நேரம் மதியம் 12 மணி முதல் மதியம் 1 மணி வரை. இந்த நேரத்தில் குடும்ப பிரச்சனைக்கு தீர்வு காணவோ அல்லது பழைய சண்டைக்கு சமாதானம் பேசவோ செல்லக்கூடாது. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:49 மணி வரை பூரம், அதன் பின்பு உத்திரம். இன்றைய திதி இன்று அதிகாலை 2:50 மணி வரை தேய்பிறை திருதியை, அதன் பின்பு சதுர்த்தி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:49 மணி வரை திருவோணம், அதன் பின்பு அவிட்டம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்று கருநீல நிற ஆடை அணிவதை தவிர்ப்பது நல்லது. அடுத்து ராசி நல்ல ராசியில் 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரக்காரர்களுக்குரிய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி. மேஷராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்தில் உள்ளார். இன்று உத்தியோக உயர்வு, பணிமாற்றம் ஏற்படும். பொருளாதாரம் சற்று நெருக்கடியாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை. காரிய அனுகூலம் உண்டாகும். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம். இன்று தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். அலுவலகத்தில் மற்றவர்கள் பிரச்சனையில் தலையிட வேண்டாம். வெளியூர் பயணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும். புதிதாய் கடன் வாங்க வேண்டாம். மேஷராசி பரணி நட்சத்திரம். இன்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம். இன்று சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர் விஷயங்களில் தலையிட வேண்டாம். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டிய நாள். ரிஷபராசி. ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடத்தில் உள்ளார். இன்று நீண்ட நாள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு சந்தான பிராப்தம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் விலகி எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். இன்று பணவரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். இன்று உறவினர்களிடம் இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். சிலருக்கு வேலையில் காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்கள் சொத்தில் இருந்து வரவேண்டிய பணம் சிலருக்கு கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். ரிஷபராசி மிருக சிரிஷம் நட்சத்திரம். இன்று சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். செய்யும் செயலில் பேரும் புகழும் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் பயணம் வெற்றியை தரும். மிதுன ராசி. மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 9ஆம் இடத்தில் உள்ளார். இன்று சிலருக்கு வீடு, வண்டி, வாகன வகையில் சுப செலவுகள் உண்டாகும். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் கிடைக்கும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். மிதுன ராசி மிருக சிரீஷம் நட்சத்திரம். இன்று பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். இன்று தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இனிதே முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்ட எதிர்பார்த்திருந்த பெரிய தொகை கைக்கு வரும். மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம். இன்று கடன் தொல்லைகள் விலகும். வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். மனக்குழப்பங்கள் தீரும். புதிய முயற்சிகள் கைகூடும். கடகராசி.
கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ளார். இன்று பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். காரிய தடைகள் விலகும். கூட்டுத் தொழிலில் நல்ல லாபம் வரும். குழந்தைகளால் பெருமை அடையக்கூடிய நாள். கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம். இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி வரும். உத்தியோக உயர்வும் பதவி உயர்வும் உண்டாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். கடகராசி பூசம் நட்சத்திரம். இன்று உங்கள் பயம் அனைத்தும் விலகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சிலருக்கு வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகும். அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம். இன்று இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் வரும். அலுவலகத்தில் புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். சிம்மராசி. சிம்மராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ளார். இன்று பழைய பாக்கிகள் வசூலாகும். திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும். கடன் பிரச்சனை தீரும். சிலருக்கு பதவி உயர்வுடன் வேலை மாற்றமும் உண்டாகும். சிம்மராசி மகம் நட்சத்திரம். இன்று சுப காரியங்கள் கைகூடும். சிலருக்கு புது வேலை வாய்ப்பு உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சிம்மராசி பூரம் நட்சத்திரம். இன்று கூட்டு தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். சிம்மராசி உத்திரம் நட்சத்திரம். இன்று திடீர் பணவரவு உண்டாகும். தொழிலில் நல்ல லாபம் வரும். திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். கன்னிராசி. கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே உள்ளார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ளார். இன்று மனம் சந்தோஷமாக இருக்கும். நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். எதிலும் வெற்றி உண்டாகும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம். இன்று பூர்வீக சொத்திலிருந்து வரவேண்டிய பணம் கைக்கு வரும். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம். இன்று சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். மன குழப்பங்கள் தீரும். கன்னிராசி சித்திரை நட்சத்திரம். இன்று பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். எதிலும் வெற்றி உண்டாகும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். துலாம் ராசி. துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்தில் உள்ளார். இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட சுப காரியங்கள் கைகூடி வரும். வீடு, வண்டி சம்பந்தமான விரைய செலவுகள் சிலருக்கு வரலாம். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். இன்று சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். சிலருக்கு சுப விரயம் ஏற்படலாம். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். இன்று கூட்டு தொழிலில் மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். அலுவலகத்தில் வீண் வாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம். இன்று உடல் ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்பட்டு விலகும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகமாகும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ளார். இன்று தனவரவு உண்டாகும். உத்தியோகத்தில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் சிலருக்கு ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம். இன்று நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி சொத்து கைக்கு வரும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம். இன்று உங்களுக்கு யோகமான நாள். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். இன்று குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும். தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். தனுசு ராசி.
தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்தில் உள்ளார். இன்று காரிய தடைகள் விலகும், உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும், வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும், சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். இன்று நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும், பொருளாதார வளர்ச்சி உண்டாகும், குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம். இன்று தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும், சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு ஏற்படும், உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும், கடன் பிரச்சனை தீரும். தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம். இன்று எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும், குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும், தொழிலில் நல்ல லாபம் வரும், சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். மகர ராசி. மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ளார். இன்று சகல பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய நாளாகும். சிலருக்கு தந்தை வழி அனுகூலம் உண்டாகும், கடன் தொல்லைகள் விலகும், நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம். இன்று சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும், தந்தை வழி உறவுகள் மூலம் அனுகூலம் உண்டாகும், தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி உண்டாகும், திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இனிதே முடியும். மகர ராசி திருவோணம் நட்சத்திரம். இன்று கூட்டு தொழிலில் நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். பதவி உயர்வு, வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும், பொருள் வரவும் தன லாபமும் அதிகரிக்கும், திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கிடைக்கும். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். இன்று புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும், கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும், குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய நாள், கடன் பிரச்சனை தீரும். கும்பராசி. கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே உள்ளார். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. கணவன் மனைவிக்குள் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டிய நாள். சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்படலாம், கோர்ட் கேஸ் பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டாம். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். இன்று வெளியூர் பிரயாணத்தை தவிர்க்க வேண்டிய நாள். சிலருக்கு பணிச்சுமை சற்று அதிகமாக இருக்கும், குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது. வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டிய நாள். கும்பராசி சதயம் நட்சத்திரம். இன்று கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படும், கடன் பிரச்சனைகள் உண்டாகும், செய்தொழிலில் இன்று புதிய முதலீடுகள் செய்ய வேண்டாம். அலுவலகத்தில் வேலைப்பளு சற்று அதிகமாக இருக்கும். கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம். இன்று உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை. தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகும். வீண் பயத்தை தவிர்க்க வேண்டிய நாள். யாருக்கும் கடன் கொடுக்க கூடாது. மீனராசி. மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்தில் உள்ளார். இன்று புதிய முயற்சிகள் வெற்றியை தரும், பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும், பிள்ளைகளால் பெருமை ஏற்படும், வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம். இன்று தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும், திருமணம் சம்பந்தமான சுபகாரியங்கள் நடைபெறும், நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும், சிலருக்கு வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகும். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்று பழைய பாக்கி வசூலாகும், கணவன் மனைவி உறவு மேம்படும், பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும், குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். மீனராசி ரேவதி நட்சத்திரம். இன்று சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தை இனிதே முடியும், கூட்டு தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும், அலுவலகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும், கடன் பிரச்சனைகள் தீரும். 5/2/2026 வியாழக்கிழமை, விசுவாவசு வருடம் தை மாதம் 22ஆம் தேதி. இன்றைய ஆதிக்க கிரகம் குரு. வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. இன்று குருவுக்குரிய புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மற்றும் தனுசு மீன ராசிக்காரர்கள் அரசமரம் விருட்சமாக இருக்கும் ஆலயத்திற்கு சென்று வழிபடுங்கள். நல்ல வேலை கிடைக்கும், சமுதாயத்தில் அந்தஸ்து உயரும், உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும், பிள்ளைகளால் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். இன்றைய மந்திரம் குரு மந்திரம். தீராத பிரச்சனைகள், கஷ்டங்களை தீர்க்கும் சக்தி மகான்களுக்கு உண்டு. மகான்களை வழிபட உகந்த நாள் வியாழக்கிழமையான குருவாரம் ஆகும். திருவண்ணாமலை ரமண மகரிஷி, ஷீரடி சாய்பாபா, ராகவேந்திரர், ராமகிருஷ்ண பரமஹம்சர் போன்ற மகான்களை இன்று வழிபடுங்கள். அனைத்து குருமார்களையும் வழிபட ஒரு பொதுவான மந்திரம் உள்ளது. அந்த மந்திரத்தை இனி காணலாம். ஓம் ஆனந்தமானந்தகரம் பிரசன்னம் ஞான ஸ்வரூபம் நிஜபோத ரூபம் யோகேந்திர மீட்யம் பவரோக வைத்தியம்
வைத்தியம் ஸ்ரீ சத்குரும் நித்தியமகம் பஜாமி. இந்த மந்திரத்தை தொடர்ந்து கூறி வந்தால் மனம் ஒரு நிலைப்படும். உங்கள் தேவைகள் அனைத்தும் குரு அருளால் பூர்த்தியாகும். இன்றைய விசேஷம், இன்று சங்கடஹர சதுர்த்தி. தீராத கஷ்டங்களையும் மன சங்கடங்களையும் தீர்க்கும் விரதமே சங்கடஹர சதுர்த்தி விரதமாகும். சங்கடஹர சதுர்த்தி நாளில் அதிகாலையில் எழுந்து விநாயக பெருமானை விளக்கேற்றி வழிபட வேண்டும். நாள் முழுதும் உபவாசம் இருந்து மாலையில் கோயிலுக்கு சென்று விநாயகருக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். அருகம்புல்லால் அர்ச்சனை செய்ய வேண்டும். பின்னர் இரவு தூங்க செல்லும் முன் கிழக்கு அடிவானத்தில் உதயமாகும் நிலவை தரிசிக்க வேண்டும். சங்கடஹர சதுர்த்தி நாளில் விநாயகரை வழிபட்ட பின் நிலவை தரிசனம் செய்தால் நிச்சயம் சங்கடங்கள் அனைத்தும் தீரும் என்பது ஐதீகம்.